குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் பிரசன்ன டிஎன்ஏ மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். இன்னைக்கு ஒரு முக்கியமான பயிற்சி பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சனி பயிற்சி 2026 வருகிற மார்ச் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 8:24 மணிக்கு கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி பெறுகிறார். கால புருஷ தத்துவத்தின்படி 12ஆம் இடமான விரயஸ்தான அதிபதிக்கு அவர் பயிற்சி பெறுகிறார். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு ஸ்தானம் சொல்லலாம். மனிதர்களுடைய வாழ்க்கையில அயன சயன போக மற்றும் மோட்சஸ்தானம். ஸோ இந்த இடத்துல தான் எல்லாத்தோட விரயங்கள் பற்றி அது கூறக்கூடிய ஒரு இடமா இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய சனி பகவான் பயிற்சி ஆகும்போது ஒவ்வொரு ராசிக்கும், அதாவது மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும் ஒவ்வொருத்தருடைய பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரி, இந்த உலகத்துல என்ன மாதிரியான சம்பவங்கள் நம்மளுடைய சனி பகவான் பயிற்சி ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நிறைய விதமான மாற்றங்கள், அரசியல் மாற்றங்கள் வரப்போகுது. உலக போர், 3ஆம் போருக்கான எல்லா விஷயங்களும் இந்த டைம்ல அதற்குண்டான கர்ம பலன்களை அனுபவிக்கக்கூடிய எல்லாமே நடக்க போகுது. இது ஒரு நீர் ராசி. நீர் ராசிக்கு சனி பயிற்சி ஆகிறதுனால நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பிரளயங்கள் ஏற்பட போகுது. இதுல இருந்து நம்மளை எப்படி தற்காத்து கொள்ளணும் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பா அதை முன்னெடுத்து நம்ம செயல்படணும். எல்லாருமே கடவுளை நல்லா ப்ரே பண்ணுங்க. ஏன்னா இது கலியுகம் இல்லையா? அப்படிங்கிற பட்சத்துல நம்ம எல்லாமே நல்லதும் செஞ்சிருப்போம், கெட்டதும் செஞ்சிருப்போம். முடிஞ்ச அளவுக்கு தன்னை திருத்தி அதை மாற்றி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. நம்மளுடைய கர்ம பலன்கள்ல நமக்கு நல்லது கண்டிப்பா நடக்கும். ஏன்னா சனி அப்படிங்கிறது கர்மக்காரகன். சரி, ஓகே. இப்ப மேஷ ராசிலிருந்து மீன ராசிக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம். துலாம் ராசி மற்றும் லக்னக்காரர்களோட இந்த 2026 சனி பயிற்சி பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். எங்க பார்த்தாலுமே இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு, ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணுவாங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க. பட் இவங்களுக்கும் சில பிரச்சனைகள் இருக்கு, நல்லதும் இருக்கு. இவங்களுடைய லக்னத்திற்கு 4ஆம் இடம் 5ஆம் இடம் சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடமும் பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடமும் போய் 6ல மறையுது. அப்ப 4ஆம் இடம் அப்படின்னு சொல்றது பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வண்டி வாகனம், உங்களுடைய இட சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாமே 6ஆம் இடத்துல போய் மறையுது. 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம், பிளானிங், நீங்க என்னென்ன பிளான் பண்ணி செய்றீங்களோ அதுவும் போய் மறையுது. ஸோ இந்த 4க்கும் 5க்கும் உரிய சனி போய் 6ஆம் இடத்துல மறையும் போது அதுல இருக்கிற பிரச்சனைகளை அவர் மறைமுகமா அது சரி பண்ணிடுவார். ஆனா 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய எதிரியை, மறைமுக எதிரியை உருவாக்குவார். நல்லா முன்னாடி பேசிட்டு இருப்பாங்க, ஆஹா நீங்க தான் என் உயிர், உங்களால இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பேசுறது, பக்கத்து வீட்டுக்காரங்க பேசுறது, இதெல்லாம் கொடுப்பாரு. ஆனா அவங்க தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வினை வைப்பாங்க. முன்னாடி ஒன்று பேசிட்டு பின்னாடி உங்களை பத்தியே அந்த விஷயத்த, ஏன்னா அவமானம் பிரச்சனை எல்லாமே கொடுப்பாரு இல்லையா? மறைந்தாலும் அவருக்கு உண்டான அந்த மறைவு ஸ்தானத்துக்கு உண்டான அந்த ஒரு எதிரிகளை எல்லாமே கொடுப்பாரு சனி பகவான். ஸோ உங்களுடைய பர்சனல் மேட்டர்ஸ் யாருக்கிட்டையுமே சொல்லாதீங்க. உங்க வீட்டுல 1000 நல்லது நடக்கட்டும், கெட்டது நடக்கட்டும், என் வீட்டுல இது நடந்தது, இது நடக்கல அப்படின்னு யாருக்கிட்டையுமே தயவுசெய்து ஷேர் பண்ணாதீங்க. அது ஷேர் பண்ணும்போது இன்னைக்கு அதெல்லாம் நல்லா கேட்டுப்பாங்க, நாளைக்கு அதுவே ஒரு 10 வீட்டுல போய் டமார் அடிச்சிருவாங்க. எல்லாரும் உங்களை கேட்கும்போது நம்ம ரகசியமா சொன்ன விஷயம் என்னடா இப்படி போய் பப்ளிஷ் ஆயிடுச்சு அப்படின்னு நினைப்பீங்க. யாரையுமே இந்த டைம்ல நீங்க நம்பக்கூடாது. ஏன்னா அவங்களே எதிரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த துலாம் ராசி லக்னக்காரர்களுக்கு இந்த டைம்ல ஏற்படும். சரி, எந்த மாதிரி விஷயங்கள நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய ஹெல்த் 100% பாதிப்பாரு. அப்போ ஏதாவது ஒரு பிரச்சனைய, ஹெல்த் இஷ்யூஸை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அப்போ உங்களுடைய 4ஆம் இடம் 5ஆம் இடம், 4 அப்படின்னாலே உங்களுடைய வயிறு 10 ஃபுல், மேல் வயிறு கீழ் வயிறு இதெல்லாமே 4 5. அப்போ என்னன்னா இந்த மாதிரி இடங்கள் எல்லாத்தையுமே அவர் ட்ரபிள் பண்ணுவார். ஸோ 4ஆம் இடம் 5ஆம் இடத்துல என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்கோ அதுல எல்லாம் பிரச்சனை கொடுப்பாரு. முடிந்த அளவுக்கு நல்ல ஆகாரங்களை இதுக்கு ஏற்ற மாதிரி சரி பண்ணிக்கோங்க. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் கொடுப்பாரு, ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் கொடுப்பாரு. ஸோ கர்ப்பப்பை ப்ராப்ளம், இந்த மாதிரி இதெல்லாம் அதோட சம்மந்தப்பட்டது ஏதாவது. ஏன்னா 8ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. உங்களுடைய 3ஆம் பார்வை 8ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 7ஆம் பார்வை உங்களுடைய 12ஆம் இடம், 8 12 கனெக்ட் ஆகுது. அடுத்தது உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறாரு. லக்னத்திலிருந்து 3ஆம் வீட்டை 10ஆம் பார்வை உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறாரு. அப்படிங்கும் போது என்ன அப்படின்னா 6ஆம் இடம் மறைமுக பார்வையை செலுத்தி அந்த மறைமுகோட டார்ச்சரை கொடுப்பாரு.
அப்ப முடிஞ்ச அளவுக்கு எதுலையுமே ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்காம ரொம்ப போய் இன்டர்ஃபியர் ஆகாம மேலோட்டமா இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையில இருந்து நீங்க விடுபடலாம். இல்ல நான் இதான் பண்ணுவேன், இப்படிதான் பண்ணுவேன், இதுக்குள்ள போய் நான் நுழைஞ்சு பார்ப்பேன், இதெல்லாம் நான் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவேன் அப்படின்னா அப்போ அந்த சனி பகவான் 6ஆம் இடத்துல இருந்து தன்னுடைய எதிரி ஸ்தானத்தை வலுப்படுத்தி, அதாவது உடம்பு சரியில்லாத விஷயத்த வலுப்படுத்தி இந்த மாதிரியான பிரச்சனைகள் ட்ரபிள் எல்லாம் கொடுக்கும்போது எவ்வளவு நல்லது நடந்தாலும் நம்ம நல்லா இருந்தா தானே அதை அனுபவிக்க முடியும். அப்போ எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க அதை டேக் கேர் பண்ணிக்கணும்னு பாருங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க நுழையாம இருக்கிறதே ரொம்ப நல்லது. முடிந்த அளவுக்கு வெளி வட்டாரங்க கிட்ட பேசுறத தவிர்த்துருங்க. தொழில் ரீதியா பேசுறீங்களா, ஆமா இல்ல என்னவோ அதை மட்டும் பேசிக்கோங்க. அதை விட்டுட்டு ஃபேமிலி விஷயத்த பேசுறது, அவங்க கிட்ட நான் அட்வைஸ் பண்றேன்னு போய் அட்வைஸ் பண்றது, இதெல்லாம் பண்ணீங்கன்னா அங்க உங்களுக்கு சிக்கல் ஆரம்பிக்கும். பணம் விஷயமா யார்கிட்டயும் கொடுக்காதீங்க. இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வாகனங்கள், வீடு சம்பந்தப்பட்ட இடங்கள் வாங்குறதுக்கான எல்லா நல்ல வாய்ப்புகளும் வரப்போகுது. அப்போ வாங்குறதுக்கு முன்னாடி 1க்கு 10 தடவை யோசிங்க. ஏன்னா கண்டிப்பா ஒரு கடன் வாங்கி நல்ல விஷயங்கள் நடக்கும். சின்னதா கடன் வாங்கிக்கோங்க, முடிந்த அளவுக்கு அதை கடன் இல்லாம வாங்க பாருங்க, பெட்டர். ஏன்னா 6ஆம் இடத்துல போகும்போது அந்த கடனை ஏற்படுத்துவார். மறைமுகமான கடனை, அந்த சிச்சுவேஷனுக்கு போய் தள்ளப்படுவீங்க. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க எப்படியெல்லாம் விடுபடணும், கரெக்டா எப்படியெல்லாம் பிளான் பண்ணும் அப்படிங்கிறது மகாலட்சுமி வழிபாடு செய்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி இல்லாட்டி திருச்சியில இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா இதற்கான தீர்வுகள், நல்ல பிளானிங் எல்லாமே நல்லபடியா நடக்கும். ஸோ நோயாளிகளுக்கு முடிந்த அளவுக்கு உதவி செய்யுங்க. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் சரி வரும். ஸோ யாருக்கா சுகர் பேஷண்டா இருக்காங்கன்னா உங்களுக்கு மருந்து மாத்திரைகள் வாங்கி கொடுங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க நான் சொல்றது ஒரு எக்ஸாம்பிள் தான். பட் யாருக்கு உடம்பு சரியில்லை, யாராவது ஒரு தலைவலி, எனக்கு பசிக்குது, எனக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுங்க, மாத்திரை மருந்து வாங்கி கொடுங்க, யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு பண்ணுங்க. ஸோ 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் உங்களுக்கு நல்லபடியாக ஆக்டிவ் ஆகி உங்களுக்கு நற்பலன்களை செய்வார். 2026 சனி பெயர்ச்சி எல்லாருமே கேட்டிருப்பீங்க. மேஷம்ல இருந்து மீனம் வரைக்கும் என்னென்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், யார் யாரெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும், யாருக்கெல்லாம் நல்லா இருக்கு, எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா இந்த மாதிரி எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்க. 100% அது ரொம்ப முக்கியம். பொது பலன்களே இவ்வளவு கிளியரா இருக்கும்போது சுய ஜாதகத்தை பார்க்கும்போது நம்ம என்ன மாதிரியான வழிபாடுகள் செஞ்ச எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குங்க. யாருமே பயப்பட தேவையில்லை. கரெக்டான பாவகத்தையும் கரெக்டான பரிகாரங்களும் நீங்க செய்யும் போது வாழ்வில் பரிகாரம் லைஃப்ல எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். சனி கர்மகாரகன், தொழில்காரகர், உங்களுடைய நல்லது கெட்டது எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கிரகம். இந்த கிரகத்தை கரெக்டா பயன்படுத்தினீங்க அப்படின்னா சனியை போல் ஒரு நல்லவர் கிடையவே கிடையாது. அவ்வளோ நல்லது பண்ணுவார். அப்போ இந்த மாதிரி இடங்களை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய சுயஜாதகத்தை பாருங்க. நான் ஒருத்தரோட கமெண்ட் பார்த்தேன், ஏதாவது ஒன்று சொன்னா சுயஜாதகத்தை பார்க்க சொல்லுவாங்க. 100% உண்மைங்க. ஏன்னா அதுல உங்களுடைய கிரகங்கள் எந்த மாதிரியான ஆதிக்கம் செலுத்துது அப்படிங்கிறத பார்த்தாதான் எங்கனாலும் அதை உங்களுக்கு கிளியரா சொல்ல முடியும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இந்த பொது பலன்கள் எல்லாமே உங்களை வழிகாட்டுறதுக்கு தான். ஸோ உங்களோட சுயஜாதகங்கள் மட்டுமே பேசும். ஸோ இதெல்லாமே நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கீழே இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்க எல்லாத்தையும் நான் சந்திக்கிறேன். வணக்கம்.